இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் முழுவதும் இறைவனின் பராமரிப்பில் நீங்கள் நலமோடு வாழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே மற்றவர்களுக்கு நன்மை செய்து நல்ல உள்ளங்களாக வாழவே படைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை படைத்த கடவுள் நன்மையே உருவானவர். அவரின் சாயலாக படைக்கப்பட்டுள்ள நாமும் நன்மையின் உருவங்களாக வாழ முற்பட வேண்டும். பல சமயங்களில் நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்கு பதிலாக தீமை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்கள் நமக்கு தீமைகள் செய்தாலும் அதனை மறந்து மன்னித்து அவர்களுக்கு நன்மை செய்து வாழக்கூடிய மனப்பக்குவத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். விரும்பி செய்தாலும் விளம்பரம் தேடாது பணியை தொடர்வதுதான் இயேசுவின் விருப்பம். அவரின் விருப்பத்தை நமது விருப்பமாக்குவோம். யார் தேவையில் இருந்தாலும் ஓடிச் சென்று உதவுவதுதான் நற்பண்பு என்பதை உணர்ந்து கொண்டு நாளும் நன்மைகள் செய்வோம். அப்போதுதான் நம் வாழ்விலும் நலம் பெருகும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். நன்மை செய்வதற்கு நாம் ஒருபோதும் தயங்கவும் கூடாது, அதே சமயத்தில் தளரவும் கூடாது. நாம் செய்கின்ற நன்மைகளுக்கான பலனை நிச்சயம் ஏற்ற காலத்தில் கடவுள் கொடுப்பார் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. எனவே நற்செயல்கள் ஆற்றுவதை விட்டுவிடாது தொடர்வோம். நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது மட்டுமல்லாது நாமாக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டு நற்செயல்களை மனமுவந்து மக்களுக்கு செய்ய முற்படுவோம். நற்செயல்கள் புரிந்திட நாளும் இடமும் தேவையற்றவை. அவற்றிற்கு எப்போதும் உள்ளது தேவை என்பதை மனதில் கொண்டு செயல்படுவோம். அகத்தின் அழகு முகத்தில் தெரிவது போன்று நம் ஆளுமையின் பண்பு நம் செயல்களால் நிர்ணயிக்கப்படுகிறது. எனவே நமது நற்செயல்களே நம் ஆளுமை என்பதை உணர்ந்து கொண்டு செயல்படுவோம். நாம் பலனை அறுவடை செய்கிறோமோ இல்லையோ அவற்றை தொடர்ந்து ஆற்றுவது நம் கடமை என்பதை உணர்ந்து வாழ்வோம். நம்மிடமுள்ள முக வாட்டத்தை தவிர்த்து முக மலர்ச்சியுடனும் கனிவுடனும் யாவற்றையும் செய்வோம். ஒரு மனிதனின் மனதை மகிழச் செய்வதும் பசித்தவனுக்கு உணவளிப்பதும் துன்பத்துக்கு ஆளாவோரின் உதவிக்கு விரைதலும் துயர்படுகிறவர்களின் துயர் துடைப்பதும் மிகச்சிறந்த சேவைகள் என்கிறார் நபிகள் நாயகம். துன்பத்தில் மூழ்கி கிடக்கும் ஏழை மக்களுக்காக ஆர்வத்துடன் செயல்படுவோம். நோயுற்றவர்களுக்கு உணவு கிடைக்க பாடுபடுவோம். அறியாமையில் இருப்பவர்களுக்கு கல்வி புகட்டுவோம். நாம் பிறருக்காக செய்கின்ற சேவையில்தான் அமைதியும் ஆறுதலும் கிடைக்கும். பேச்சை குறைப்போம். நமது பிரசங்கம் மட்டுமே செயலாகாது. ஒரு துடைப்பத்தை எடுத்து யார் வீட்டையாவது சுத்தம் செய்வோம். அதுவே சேவை. அச்செயலே மலையளவு பேசும் என்ற அன்னை தெரசாவின் சிந்தனைகளை சிதறாமல் மனிதரில் மகத்துவத்தை காண்போம். மனிதநேயம் கொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் நற்செயல்கள் செய்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் திரும்பி பார்ப்போம். இன்று நீங்கள் திருப்பலிக்கு சென்று அதில் முழு தயாரிப்புடன் பங்கு கொண்டீர்களா? உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமுத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். இன்று நீங்கள் தேவனர் கருணையை உட்கொள்ள ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்று உங்களை தயார் செய்தீர்களா? பாவத்துக்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு பாவ மன்னிப்பு பற்றி அச்சமில்லாமல் இராதே. ஆண்டவரின் பரிவு எல்லையற்றது. இன்று நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஞான காரியங்களில் வளர்க்க மறைக்கல்வி வகுப்பிற்கு அனுப்பினீர்களா? நல் வாழ்க்கை வாழ பயிற்றுவிக்க பெற்ற மக்கள்
தங்கள் பெற்றோரின் எளி பிறப்பை மறைத்து விடுகிறார்கள். ஓய்வு நாளாகிய இன்று உங்கள் நேரத்தை கடவுளுக்கென்று செலவிட்டீர்களா? எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள். இறை வேண்டலில் நிலைத்திருங்கள். இன்று உங்கள் குடும்பத்தினரோடு உரையாட நேரம் ஒதுக்கினீர்களா? உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கனிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவரென எண்ணுங்கள். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சில நேரங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு அவருடைய மனதை காயப்படுத்தி இருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுது. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூய ஆவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ, இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ. ஆண்டவர் தம்
வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் என்னரன், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது சொல்லுறுதியே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். உம் பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும் உம் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் உம்மை எதுவும் அணுகாது. பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீர் பார்ப்பீர். உம் கண்ணாலே நீரே காண்பீர். ஆண்டவரைவும் புகலிடமாய்க் கொண்டீர். உன்னதரை உம் உறைவிடமாய்க் கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதைவும் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். கால் கல்லின் மேல் மோதாதபடி தங்கள் கைகளில் அவர்கள் உம்மை தாங்கிக் கொள்வார்கள். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தையும் விரியன் பாம்பையும் நீர் மிதித்து போடுவீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின்
இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 15 முதல் 24 முடிய. பதிலுரை பாடல். இணைச்சட்டம் 32, இறை வார்த்தைகள் 18 முதல் 21 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 16 முதல் 22 முடிய. அக்காலத்தில் செல்வரான இளைஞர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, போதகரே, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நன்மையைப் பற்றி என்னை ஏன் கேட்கிறீர்? நல்லவர் ஒருவரே. நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும் என்றார். அவர், எவற்றை என்று கேட்டார். இயேசு, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, மேலும் உன்மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று கூறினார். அந்த இளைஞர் அவரிடம், இவை அனைத்தையும் நான் கடைப்பிடித்து வந்துள்ளேன். இன்னும் என்னிடம் குறைபடுவது என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, நீர் நிறைவுள்ளவராய் இருக்க விரும்பினால் போய் உம் உடைமைகளை விற்று ஏழையருக்கு கொடும். அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதைக் கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் அனைவரும் தாழ்ச்சியான மனநிலை கொண்டு வாழவும் இறை விருப்பத்தை நமதாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி
உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறே. ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஆகஸ்ட் 17 புனித ஹைசிந்த். போலந்து நாட்டிலுள்ள சிலேசியா பகுதியில் வாழ்ந்த செல்வ செழிப்பு மிகுந்த குடும்பத்தில் கிபி 1185 ஆண்டு பிறந்தார் ஹைசிந்த். கிராக்கோ, பொலக்னா பகுதிகளில் கல்வி கற்ற ஹைசிந்த் சட்டத்துறையில் முனைவர் பட்டம் பெற்றார். ரோமை சென்று புனித டோமினிக் அவர்களை சந்தித்த இவர் டோமினிக் தொடங்கியிருந்த புதிய துறவற சபையில் சேர்ந்து கிபி 1220 ஆண்டு அருட்குருவானார். புனித டோமினிக் அவர்களால் நற்செய்தி பணிக்காக போலந்து நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஹைசிந்த் ஃப்ரிசோக் என்னும் இடத்தில் தன் சபைக்காக புதிய இல்லம் ஒன்றை கட்டி எழுப்பி ஆண்டவரின் பணிகளை செய்தார். நற்கருணை ஆண்டவர் மீதும் புனித மரியன்னையின் மீதும் மிகுந்த பக்தியோடிருந்த ஹைசிந்த் தன் ஜெபத்தின் வல்லமையினால் மக்களுக்கு பல்வேறு புதுமைகளை செய்தார். போலந்து நாட்டின் கிராக்கோ, பிளாக்கோ, விஸ்துலா போன்ற இடங்களில் தன் சபையின் இல்லங்களை அமைத்த ஹைசிந்த் போலந்து நாட்டு மக்களுக்கு ஆண்டவரை அறிவித்து அவரது பணிகளை செய்தார். போலந்து மட்டுமல்லாமல் டென்மார்க், ஸ்வீடன், நார்வே போன்ற நாடுகளிலும் நற்செய்தியினை போதித்து ஆண்டவரின் பணிகளை செய்த அருட்தந்தை ஹைசிந்த் கிபி 1257 ஆண்டு ஆகஸ்ட் 15 விண்ணகம் சென்றார். தன் ஆழமான ஜெபத்தின் மூலம் பல்வேறு புதுமைகளை செய்த அருட்தந்தை ஹைசிந்த் அவர்களை திருத்தந்தை 8ஆம் கிளமெண்ட் கிபி 1594 ஆண்டு ஏப்ரல் 17 புனிதராக உயர்த்தி நீரில் மூழ்கி தத்தளிக்கும் நபர்களுக்கு பாதுகாவலராக அறிவித்தார். புனித ஹைசிந்த் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நீரினால் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்த ஆன்மாக்களுக்காக ஆண்டவரிடம் உருக்கமாக ஜெபிப்போம்.
புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் மற்றவர்களை அடிமைப்படுத்தாமல் இருப்போம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளினுடைய அன்பை, இரக்கத்தை, மன்னிப்பை சுவைத்து வாழ்கின்ற நாம் அவருக்கு நன்றி சொல்வோம், அவரை போற்றி புகழ்வோம். இன்றைய தினத்திலே நாம் சிறப்பாக நமது தமிழக ஆயர் பெருமக்களுக்காக நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோமா? எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இந்த தமிழக திருச்சபை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்களது ஆயர் பெருமக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுத்தருளும். அவர்கள் எடுத்து நிறைவேற்றுகின்ற ஒவ்வொரு திட்டத்தையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் செல்கின்ற பாதைகளெல்லாம் நீர் பராமரிப்பை நீர் கொடுத்தருளும். அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் உமது ஆசீர்வாதத்தை, ஆவியாருடைய கனிகளை, கொடைகளை நீர் அவர்களுக்கு நிறைவாக கொடுத்து அவர்கள் செல்லுகின்ற பாதைகளெல்லாம், செய்கின்ற செயல்களிலெல்லாம் ஆண்டவரை நீர் அவர்களுக்கு துணை நிற்கும்படியாக கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, எங்களது ஆயர் பெருமக்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம்மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை அன்பிலும் அரவணைப்பிலும் என்றும் நாம் நலமோடு வாழ்வோம். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். மன்னகமே